தங்களை தாங்களே தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக காண்பித்துக் கொள்கிற நபர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திலே அப்படி யாரும் தேவனுக்கு நெருக்கமான நபர்கள் கிடையாது. இது நம்மளாக உருவாக்கி கொள்கிற கற்பனை. அவர்கள் சொல்கிற கதைகளை வைத்து இவர்கள் பரலோகம் போயிட்டு வந்தாங்க, இவர்கள் மேஜிக் ஷோ மாதிரி எதையோ மேடையில செய்து காண்பிக்கிறார்கள். இப்படி எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன யோசிக்கிறோம், இவர்கள் ஜெபம் பண்ண உடனே தேவன் கேட்கிறாரு, இவர்கள் கூப்பிட்ட உடனே தேவன் ஏதோ ஒரு சக்தி இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இதனால நிறைய பேருக்கு சுகமாகுது, நிறைய அற்புதங்களை இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் காட்டுகிற இந்த வித்தையை வைத்து நம்மளா அப்படி கற்பனை பண்ணி கொள்கிறோம். இவர்கிட்ட பிரேயர் பண்ணா நமக்கு எல்லாம் நடந்துடும், இவர்கிட்ட கேட்டா அவர் கரெக்டா சொல்லிடுவாரு. ஏன்னு சொன்னா இவர்கள் சொல்கிற கதைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எல்லாரும் வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, உடனே சரியாயிடுச்சு, அப்படி பிரசன்ட் பண்ணுறதுனால நமக்கு மூளைச்சலவை பண்ற மாதிரி நம்ம அப்படியே யோசிச்சிடறோம், இவர்கள் ரொம்ப தேவனுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு. புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திலே அப்படி எந்த மனிதனும் தேவனுக்கு நெருக்கமாய் போய்விடுறதுக்கு முடியாது. எல்லாருமே அவருக்கு முக்கியம் தான். இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் மேலேதான் தேவன் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆட்டை தான் அவர் தேடி போனார். இதனாலே உங்களை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்க முதலாவதாக உணரணும்.